தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் மொழியோடு பேசுபவள். இன்றைக்கு நம்முடைய காணொளியில் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் என்கிற சிறுகதை புதுமை பித்தன் அவர்களால் எழுதப்பட்ட ஒரு அருமையான சிறுகதை. அதை குறித்து தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். கதைக்குள் போவதற்கு முன்பாக புதுமை பித்தன் அவர்களை குறித்த சில குறிப்புகளை தெரிந்து கொண்டு பிறகு கதைக்குள் செல்லலாம். புதுமை பித்தன் அவர்கள் விருத்தாச்சலத்தில் இருக்கக்கூடிய திருப்பாதிரி புலியூர் என்கிற ஊரிலே பிறந்தவர். இவர் மணிக்கொடி இயக்கம், தமிழ் இலக்கிய இயக்கம் போன்ற இயக்கங்களை நிறுவியவர். சிறுகதையாளர், மொழிபெயர்ப்பாளர், கவிதையாளர் என்று இலக்கியங்களில் பன்முக அடையாளங்களை பெற்றிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான படைப்பாளி என்றால் அது சிறுகதை ஆசானாகிய புதுமை பித்தன் அவர்களுக்கு பொருந்தும். அவருடைய கதை இப்படி ஆரம்பமாகிறது. மேலகரம் ராமசாமி பிள்ளையினுடைய மகன்தான் மேகா கந்தசாமி பிள்ளை என்று அறியக்கூடிய நபர். இந்த கந்தசாமி பிள்ளை அவர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய பிராட்வேவின் சாலையோர பகுதியில் நின்று கொண்டு யோசித்த வண்ணம் நின்று கொண்டிருக்கிறார். என்ன அந்த யோசனை என்றால், பிராட்வேயிலிருந்து நம் வீட்டிற்கு திருவல்லிக்கேணிக்கு செல்ல வேண்டும் என்றால் நம்மிடம் இருக்கக்கூடிய பணத்தில் இருந்து டிராமில் சென்றால் காலனா மிச்சமாகும். அந்த மிச்சமான காலனாவை கொண்டு பொட்டிக்கடையில் வெத்தலைப்பாக்கு வாங்கி போட்டுக்கிட்டே நடந்து வீட்டுக்கு போகலாம். இல்லை அப்படின்னா பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு நினச்சா நம்ம கட்டிருக்கிற பணத்தில் பாதி வழி வரைக்கும் டிக்கெட்டே எடுக்காமல் கண்டக்டரை ஏமாற்றிட்டு போனோன்னா அரை கப் காப்பி குடிக்க முடியும். ஆமாம், கண்டக்டர் பஸ்ஸில் ஏறிட்டா என்னை ஏமாற்றுன்னு கூப்பிட்றானாக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்படி இந்த சிந்தனையோடு இருக்கிறாரு. இந்த சமயத்தில் அங்கே ஒருவர் விலாசத்தை காட்டி திருவல்லிக்கேணிக்கு வழி யாது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு கந்தசாமி பிள்ளை அவர்கள் பதில் சொல்கிறாரு. திருவல்லிக்கேணிக்கு எப்படி போகலான்னா கால்நடையாக போகலாம், பஸ்ஸுலேயும் போகலாம், டிராம்லேயும் போகலாம், இங்கே இருக்கிறவங்கள கேட்டுக்கிட்டு கால்நடையாகவும் போகலாம். மதுரைக்கு வழி வாயிலே அப்படின்னு சொல்லி ஒரு சொலவடையும் அவருக்கு பதிலாக சொல்கிறாரு. உடனே அதுக்கு கடவுள் சிரிச்சுக்கிட்டு சொல்கிறாரு, நான் மதுரைக்கு வழி கேட்கலப்பா, திருவல்லிக்கேணிக்கு தான் வழியை கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிறாரு. ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க. இப்போது கந்தசாமி பிள்ளை அவர்கள் அந்த வழி கேட்டவரை உற்று நோக்கி பார்க்குறாரு. அவருக்கு ஏறக்குறைய வயசு 60ஆகவும் இருக்கலாம். இப்போ புதுமை பித்தன் எழுதுகிறாரு கடவுளை பற்றியும் கந்தசாமி பிள்ளையினுடைய தோற்றத்தை பற்றியும். கடவுளை பார்த்தால் அவருடைய வயது 60ஆகவும் இருக்கலாம், 60,000ஆகவும் இருக்கலாம். நல்லா பார்க்கறதுக்கு கொழுகொழுன்னு இருக்கிறாரு. அவர் வறுமையில் வளர்ந்த மாதிரியே தெரியல. நல்ல அழகான தேஜஸோடு அவருடைய தோற்றம் இருக்கின்றது. அதே போல் இந்த கந்தசாமி பிள்ளை அவர்களினுடைய தோற்றத்தை பார்க்கின்ற பொழுது ஏறக்குறைய 45 வயது மதிக்கத்தக்க நபர். வேட்டி கட்டியிருக்கிறாரு, மேலே சட்டை போட்டிருக்கிறாரு, தோளில் துண்டு ஒன்று அங்கவஸ்திரம் போட்டிருக்கிறாரு. பார்க்க ஒரு மாநிறமாக இருக்கிறாரு, ஒல்லியான தோற்றத்தோடு இருக்கிறாரு. இப்படி அவருடைய தோற்றத்தையும் கவிஞர் புதுமை பித்தன் அவர்கள் எழுத்தாற்றலால் வடித்து தந்திருக்கிறாரு. இப்படி இருக்கும் பட்சத்தில் சிந்திச்சுட்டே இருக்கும்போது கந்தசாமி பிள்ளையிடம் கடவுள் கேட்குறாரு, ரொம்ப தாகமாக இருக்குது, குடிக்க தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அது கந்தசாமி பிள்ளை, இங்கெல்லாம் ஜலம்னா ஒன்றும் கிடையாது, தண்ணியெல்லாம் கிடையாது, அங்கே தெரியுது பாருங்க, அந்த ஹோட்டலுக்கு போனால் ஏதாவது டீ காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்கிறாரு கந்தசாமி பிள்ளை. உடனே கடவுள் யோசித்து பார்த்துட்டு, சரி வாங்க போய் காஃபி தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கந்தசாமியை கூப்பிடுறாரு. கந்தசாமி பிள்ளை அவர்களும் பழகினவங்க பழகாதவங்க, புதுசாக இருக்கிறாங்க தெரிஞ்சவங்க எந்தவித பாரபட்சமும் பார்க்குற மனோபாவம் அவருக்கு கிடையாது. சரி ஏதோ கூப்பிட்றாரு நம்மளும் போவோமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அவரோட போகிறாரு. போகிற வழியில் இவருக்கு மனசுக்குள்ளே ஒன்று தோன்றுது, ஏதோ அவரும் கூப்பிட்டாரு நம்மளும் போகிறோம், பில்லு நம்மளே தலையிலே கட்டிட்டாருன்னா என்ன பண்ணுறது, அவர்கிட்ட பணம் அந்த அளவுக்கு இல்லை. இந்த யோசனையிலே போயிட்டுக்கிறாரு.
சரி சரி, எப்படியாவது அவரையே பில்லு கொடுக்க வச்சிட வேண்டியது தான். காப்பி குடித்தா நல்லா இருக்குன்னு தோணுது, அதனால் போவோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நினைப்போடே போகிறாரு. போய்கிட்டு இருவரும் அந்த ஹோட்டலில் உட்கார்றாங்க. உட்காந்துக்கிட்டு அந்த சிறுவன் வரான். வந்த உடனே கந்தசாமி பிள்ளை சொல்கிறாரு, 2 கப் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தலையால் அசைக்கிறாரு. உடனே கடவுள் சொல்கிறாரு, தமிழை சரியாக பிரயோகப்படுத்தணும், 2 கப் காப்பிகள் என்று சொல்லணும் அப்படின்னு சொன்னார். உடனே கடவுள் கந்தசாமி பிள்ளை கடவுளை பார்த்து சொல்கிறாரு, அப்போ நீங்களும் தமிழை சரியாக பயன்படுத்தணும், 2 கப்புகள் காப்பி என்று நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருவரும் ஒருவரோடு ஒருவர் அதை பேசிக்கொண்டு அப்படியே அந்த சம்பாஷணைகள் போய்கிட்டு இருக்குது. இந்த நேரம் பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு கடவுள் வந்து மேலே பார்க்குறாரு, அந்த ஹோட்டலினுடைய கூரை பகுதியை பார்க்குறாரு. மிக பிரம்மாண்டமான அது ஹோட்டலாக இருக்குது. பார்த்துட்டு உடனே கேட்குறாரு, ரொம்ப பெரிய ஹோட்டலாக இருக்குதே அப்படின்னு சொல்லும்போது உடனே கந்தசாமி பிள்ளை சொல்கிறாரு, ஆமாம், பின்ன சுகாதாரம் நிறைந்த ஹோட்டல் இது, என்ன கோவில் கோழிக்குடியில் நினச்சிட்டிங்களா இதை சின்னதாக இருக்கிறதுக்கு அப்படின்னு சொன்ன உடனே கடவுளுக்கு பகீர்னது. ஏன்னா கோவில்ன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் இல்லையா, அதனால் இது என்ன கோவிலாவா இல்லை கோழி மூடி வைக்கிற குடிலா அப்படின்னு சொன்ன உடனே அவர் கொஞ்சம் யோசிக்கிறாரு. இப்படி கந்தசாமி பிள்ளை பதில் சொன்ன உடனே அந்த நேரம் பார்த்து, ஆமாம் ஏதோ சுகாதாரம்னு சொன்னியே, அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ சுகாதாரம்னு சொல்லும்போது அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு கந்தசாமி பிள்ளை. சுகாதாரம்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரியாதா, நீட் அண்ட் க்ளீனாக தொடச்சி சுத்தமாக வச்சுக்கக்கூடிய இடம் தான் சுகாதாரமான இடம். இது வந்து பெரிய ஹோட்டல், இங்கே இருக்கக்கூடியவங்கெல்லாம் ரொம்ப சுத்தமாக நீட்டாக சுகாதாரமாக வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க அமர்ந்து இருக்கக்கூடிய இடத்துல இதுக்கு முன்னாடி யாரோ அமர்ந்து காஃபி குடிச்சிட்டு போனவங்க கொஞ்சம் சிந்தி இருக்கிறதுல ஒரு ஈ வந்து விழுந்துருது. விழுந்த மாத்திரத்தில் அந்த ஈ துடிச்சிட்டு இருக்கிறத பார்த்த உடனே கடவுள் என்ன பண்ணுறாரு, அந்த சிந்தி இருக்கக்கூடிய காஃபியில் கையை வைக்கிறாரு. அந்த கையின் மீது அந்த ஈ மெதுவாக ஊறி அமர்ந்து பறந்து விடுகிறது. உடனே கந்தசாமி பிள்ளை, என்ன பண்ணிட்டீங்க நீங்கள், எச்ச காப்பியை தொட்டுட்டுங்க, கை பாருங்கள் எச்சில் ஆயிடுச்சு, எங்கள் டேபிளுக்கு கீழே கையை காட்டுங்க, தண்ணி ஊற்றுற கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே கடவுள் கேட்குறாரு கந்தசாமி பிள்ளையை பார்த்து, இப்போ தான் சுகாதாரம், நீங்கள் உங்கள் ஊரில் வந்து ஹோட்டலுக்கு மேலே அந்த கூரைக்கு மேலே சுத்தமாக இருக்கலாம், மேசைக்கு மேலே, ஆனால் கீழே கையை காட்டி தண்ணி ஊற்றி கழுவலாம், இதுதான் சுகாதாரம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நல்ல சுகாதாரையா நீங்களும் உங்கள் சுகாதாரமும் அப்படின்னு கடவுள் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இப்போ இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த சிறுவன் வந்து காஃபியை கொண்டு வந்து மேசை மீது வைக்கிறான். 2 பேரும் காஃபி எடுத்து குடிக்கிறாங்க. குடித்த உடனே இப்போ சொல்கிறாரு கந்தசாமி பிள்ளை, அடே அடே காஃபி என்ன அருமை, சோமபானம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரசித்து ருசித்து அந்த காஃபியை குடிக்கிறாரு. உடனே அப்போ கடவுள் சொல்கிறாரு, காஃபியினுடைய டேஸ்ட்டுக்கு நான் தான் காரணம், எல்லாம் என்னுடைய லீலை தான் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்கிறாரு. அதுக்கு கந்தசாமி பிள்ளை சொல்கிறாரு, ஒன்றும் உங்களுடைய லீலை எல்லாம் இல்லை, இது வந்து காஃபி போட்டாங்க இல்லையா அவங்களுடைய லீலை, அது வந்து சிக்கரி பவுடரை போட்டதுனால அந்த காஃபி உள்ள டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுடைய லீலையெல்லாம் எங்கே காட்டிக்கணும், பில்லு கொடுக்குற இடத்துல காட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தடி கேப்பில் கந்தசாமி பிள்ளை கடவுள் தான் பில்லு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் அப்படியே நாசுக்காக சொல்லி முடிச்சிடுறாரு, சூசகமாக சொல்லிடுறாரு. உடனே கந்தசாமி பிள்ளை கேட்குறாரு, அது என்னது சிக்கரி பவுடருன்றீங்களே அது என்னது அப்படின்னு கேட்குறாரு. அது கந்தசாமி பிள்ளை சொல்கிறாரு, சிக்கரி பவுடரா, அது ஒன்றும் இல்லை, காஃபி பவுடர் மாதிரி, ஆனால் காஃபி பவுடர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இப்போ இப்படி பேசிட்டு காஃபி குடிச்சிட்டு உடனே சரி பில்லு கொடுக்குற இடத்துக்கு போகிறாங்க. பில்லு கொடுத்த உடனே கடவுள் வந்து 100 ரூபாய் நோட்டை எடுத்து பில் கவுண்டரில் கொடுக்குறாரு. அந்த முதலாளி கேட்குறாரு, இதுக்கு இந்த 3 நாளுக்கு நீங்கள் 100 ரூபாய் நோட்டை வந்து கொடுப்பீங்களா, இதுக்கு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே என்ன கேட்டிருக்கலாம், சில்லறை வேணும்னு கேட்டிருந்தா நான் கொடுத்துட்டு போக போகிறேன், சில்லறை கேட்கறதுக்கு பதிலாக நீங்கள் காஃபின்ற பேரில் இப்படி 100 ரூபாய்க்கு நீட்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது அது கடவுள் சொல்கிறாரு, இல்லை இல்லை நாங்கள் சில்லறைக்காக வரல, நிஜமாவே என்ன பண்ணோம் காஃபி குடிக்கணும்னு தான் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த முதலாளி சொல்கிறாரு, காஃபி குடிக்கிறவங்க யாரும் இப்படி 100 ரூபாய் நோட்டோடு வந்து நிற்க மாட்டாங்க, உரிய சில்லறையோடு வந்து நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு
சொல்கிறாரு. இப்படி சம்பாஷணைகள் போய்கிட்டு இருக்கும்போது திரும்பி முதலாளி பார்க்குறாரு, நிறைய கூட்டம் நின்றுக்கிட்டு இருக்கு பில் கவுண்டரில். உடனே சரி இந்த வாக்குவாதத்தை நிறுத்திக்கிட்டு எப்படியாவது சில்லறையை கொடுத்து இவரை அனுப்பி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபிக்கான அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு 99 ரூபா 13 பைசாவையும் கொடுத்து அனுப்புகிறாரு. அப்படி கொடுக்கும்போது அதில் ஒரு கள்ள நோட்டையும் வச்சு கொடுத்துருவார். கடவுள் இதை வாங்கிட்டு அந்த ஹோட்டலை விட்டு வெளியே போய் அதில் இருக்கக்கூடிய 5வது தாளை எடுத்து 10 ரூபாய் தாளை எடுத்து சுக்கு நூறாக கிழிச்சு வெளியில் வீசுவார். இதை பார்த்த உடனே கந்தசாமி பிள்ளைக்கு பகீர்னம், என்ன இவர் சரியான பைத்தியக்காரனா போல இருப்பார் போல இருக்குதே, 10 ரூபாய் நோட்டு எவ்வளோ உயர்ந்தது, இதை போய் இப்படி கிழிச்சு போடுறாரு, இவருக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே கேட்குறாரு, ஏய்யா என்னையா ஆச்சு உனக்கு, 10 ரூபாய் நோட்டை இப்படி கிழிச்சு போடுற அப்படின்னு கேட்கும்போது அது கடவுள் சொல்கிறாரு, இல்லை அந்த கடைக்காரன் என்னை ஏமாத்துறதுன்னு நினச்சி ஒரு கள்ள நோட்டை இதுக்குள்ளே வச்சான், நான் என்ன பண்ணிட்டேன், அவனை ஏமாற்றிட்டு அதை கிழிச்சு போட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஏன் இப்படி கிழிச்சு போட்டீங்க, அந்த நோட்டை கொடுத்துருந்தா அவர்கிட்ட போய் அதை உண்மையை உணர்த்தி நம்ம அதுக்கு பதிலாக பணத்தை வாங்கியிருக்கலாம்ல, அதுக்கு பதிலாக இப்படி சுக்கு நூறாக கிழிச்சு போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இப்போ கடவுள் பேசுகிறாரு, சிக்கரி பொடிக்கு நீங்கள் ஏமாந்தீங்களா இல்லையா, அது போல தான் இந்த 10 ரூபாய்க்கு நான் ஏமாந்துட்டேன், சரி விடுங்க எல்லாம் சரியாக போயிடுச்சு, சரி இதை ஒன்றும் பெருசாக பேசிக்க வேணாம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே 2 பேரும் நகர்றாங்க ஹோட்டலில் விட்டு. இப்போ கந்தசாமி பிள்ளை யோசிக்கிறாரு, இலவசமாக நம்மளை கூப்பிட்டு காஃபி வேற வாங்கி கொடுத்துட்டாரு, நம்ம இப்படியே இவரை சரின்ட்டு அப்படியே சொல்லிக்காமல் கிளம்புனா முறையாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் திருவல்லிக்கேணிக்கு போனோம், நீங்கள் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கடவுள் கந்தசாமி பிள்ளை கிட்ட கேட்குறாரு. கேட்கும்போது சொல்கிறாரு, டிராப்பில் போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ எனக்கு அதில் பரிச்சயமே இல்லை, எனக்கு அதில் போனால் தலையெல்லாம் சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வேணா நடந்து போகலாமே அப்படின்னு கடவுள் சொல்கிறாரு. அது கந்தசாமி பிள்ளை சொல்கிறாரு, என்னாலாம் சுத்தமாக நடக்க முடியாது, பகலெல்லாம் நடந்து கால் கடுக்க நடந்திருக்கிறேன், என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு வழியை என்ன பண்ணலாம், ரிக்ஷாவில் போகலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் முடிவு பண்ணி ரிக்ஷாவில் ஏறி 2 பேரும் அமர்ந்துக்கிட்டு இப்போ பயணம் செய்கிறாங்க. பயணம் புரியும் போது அருகருகே உட்காந்துக்கிறாங்க. இப்போ கடவுளை பார்த்து கந்தசாமி பிள்ளை கேட்குறாரு, நீ யாரு நான் யாருன்னே தெரியல, ஆனால் பாருங்கள் எவ்வளோ நெருக்கமாயிட்டோம் நம்ம, நீங்கள் யார் இப்போ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அது கடவுள் ஒரு நமட்டு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு அப்படியே வெளிச்சம் மின்னல் வெட்டுவது போல அவருடைய சிரிப்பு தோரணை இருக்கும். என்னவா நீ யாருன்னு கேட்குற, நான் தெரியலையா கடவுள் அப்படிங்கிற மாதிரி அவர் தன்னை நினச்சி ஒரு பெருமிதமான ஒரு சிரிப்பை கொடுத்து விட்டு பிறகு சொல்லுவார், நான் யாருன்றது இருக்கட்டும், முதல்ல நீங்கள் யாருங்கிறத சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கந்தசாமி பிள்ளையை பற்றி கேட்பாரு. கந்தசாமி பிள்ளைக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடும், யாராவது நம்மளை ஒருத்தர் கேட்டுட மாட்டாங்களா அப்படின்ற நிலையில் தன்னை பற்றி சொல்கிறதுக்கு என்ன சொல்லவா வேணும். அப்போ ரொம்ப மகிழ்ச்சியோடு சொல்கிறாரு, நான் சித்த வைத்திய தீபிகை அப்படின்ற ஒரு இதழை நடத்திக்கிட்டு இருக்கேன், அந்த இதழ் பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே கடவுள் சொல்கிறாரு, எனக்கு அந்த இதழை பற்றின பரிச்சயம் ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறாரு. அப்போது உங்களுக்கு வைத்தியத்தில் ஏதோ பரிச்சயம் இல்லை அப்படி தானே அப்படின்னு கந்தசாமி பிள்ளை கேட்குறாரு. இல்லை எனக்கு வைத்தியத்திலெல்லாம் பரிச்சயம் உண்டு, ஆனால் இந்த சித்த வைத்திய தீபிகை இதழ்னு சொல்கிறீங்களே அதில் எனக்கு பரிச்சயம் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே கந்தசாமி பிள்ளைக்கு முகம் மாறுது. என்னடா இது, இந்த ஆள் இப்படி சொல்லிட்டாரு, நம்மளுடைய இதழை பற்றி தெரியலங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே கந்தசாமி பிள்ளை சொல்கிறாரு, அப்போ அவசியம் நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என் வீட்டுக்கு நிச்சயம் வரணும். என்னுடைய வீட்டில் இந்த தீபிகை இதழை பற்றி ஏறக்குறைய 17 வருஷமாக நான் அந்த இதழ் நடத்திக்கிட்டு இருக்கேன். இது ஒரு பண்டிலாகவே வால்யூமாகவே நான் தொகுத்து வச்சிருக்கிறேன். அதனால் நீங்கள் இது வெளிநாட்டில் இருந்தால் இந்த இதழுக்கு வெளிநாட்டு சந்தா வருஷத்துக்கு 2.25, உள்நாடாக இருந்தால் வருஷத்துக்கு 1 ரூபா, ஆயுள் சந்தா 25 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட எடுத்து அவருடைய இதழை பற்றி சொல்கிறாரு. சரி இப்படியே பேசிகிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் கடவுள் கேட்குறாரு, இதழ் மட்டும்தானா இல்லை வேறு ஏதாவது தொழில் செய்கிறீங்களா அப்படின்னும் போது அப்போ சொல்கிறாரு, இல்லை இந்த இதழோட கூட நான் வைத்தியமும் பார்ப்பேன்,
கட்டுரைகளும் எழுதுவேன், வைத்தியம் சார்ந்து, சித்த வைத்தியம் சார்ந்து. அதே போல் நோயாளிகளுக்கு வைத்தியமும் பார்க்குற வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ கடவுள் கேட்பாரு, அந்த தொழில் எப்படி போகுது, வைத்தியம் பார்க்குற தொழில் அப்படின்னும் போது அதுக்கு கந்தசாமி பிள்ளை சொல்லுவார், ஏதோ வந்த நோயாளியும் சீக்கிரம் செத்துறாம, நோயும் உடனடியாக குணமாயிடாம, ரெண்டும் இயல்பாக போகிற மாதிரி என்னுடைய தொழில் போயிட்டு இருக்குது. அப்படி இல்லைன்னா நான் இந்த 17 வருஷமா இந்த தொழிலை நடத்த முடியுமா, நான் எல்லாம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை பார்த்து கந்தசாமி பிள்ளை சொல்கிறாரு. கடவுளும் புரிஞ்சது போல் சரி சரி ஆமாம் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு அதுக்கு விடையை அவர் கொடுக்குறாரு. இப்படி சம்பாஷணைகள் பேசிக்கிட்டே அவங்க போகும்போது திடீரென்று அந்த ரிக்ஷா ஓட்டுறவன் வந்து அந்த ரிக்ஷா ஓட்டுறத ரொம்ப ஸ்லோ பண்ணிட்டு திரும்பி பார்க்குறான். உடனே இப்போ கந்தசாமி பிள்ளை சொல்கிறாரு, என்ன வண்டியை வந்து ஸ்லோ பண்ணுற, முன்னாடி மோட்ரு போயிட்டு இருக்கு, அதில் அது முட்டி மோதிட போகிற, வண்டி வேகமாக. ஏன்னா இவருக்கு பயம் கந்தசாமி பிள்ளைக்கு, எங்கே வண்டி ஸ்லோவாக போனால் கடவுள் வந்து திடீர்னு இறங்கி குதிச்சு போயிட்டாக்கா பணத்தை யார் கொடுக்கறது அப்படிங்கிற பயம் வேற. அதனால் நீ முன்னாடி வண்டியை பார்த்து வேகமாக ஓட்டு அப்படின்னும் போது அப்போ ரிக்ஷாக்கார கேட்குறான், இல்லை நீங்கள்லாம் மனுஷ பிறவியா இல்லை பேய் பிசாசா, வண்டி வெறுமனே வருது, காத்தாட்டம் வருது, வண்டியில் வெயிட்டே இல்லையே அப்படின்னு சொல்லி ரிக்ஷாக்காரன் கேட்குறான். அதுக்கு கந்தசாமி பிள்ளை சொல்கிறாரு, என்னது வண்டி காத்தாட்டம் போதா, அப்போது வண்டிக்கான வாடகை பணமும் காத்தாட்டம் தந்துடுறோம் சரியா, நீ வண்டியை பார்த்து ஓட்டனா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கந்தசாமி பிள்ளை அந்த ரிக்ஷாக்காரனுக்கு வேகமாக ஓட்ட சொல்கிறார். ஏன்னா வேகமாக ஓட்டினா தான் கடவுள் தப்பிக்க முடியாது, அப்போ தான் நம்ம வந்து ரிக்ஷாக்காரனுக்கு பணத்தை வந்து அவரை கொடுக்க வைக்க முடியும் அப்படிங்கிறதுல சொல்கிறாரு. இப்போ ரிக்ஷாக்காரன் வழக்கமாக அந்த வண்டியை வந்து ஓட்டிக்கிட்டே போகிறான். அப்படி போயிட்டு இருக்கும்போது கந்தசாமி பிள்ளை கடவுளுடைய கையை வந்து, உங்களுடைய வலது கையை கொடுங்க நாடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கடவுள் கேட்குறாரு, என்ன வண்டியிலே வா அப்படின்றாரு. தொழில் தெரிஞ்சவங்களுக்கு இடமெல்லாம் முக்கியம் இல்லை, பரவாயில்ல கொடுங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுடைய கையை வாங்கி பார்த்து சொல்கிறாரு, உங்களுக்கு பித்தம் தலைக்கேறி இருக்கிறது, விஷம் அதை சாப்பிடக்கூடிய பழக்கம் இருந்திருக்குதோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கடவுள் சொல்கிறாரு, நீ கெட்டிக்காரன் தாயா, ஏன்னா கடவுள் வந்து ஆழகால விஷயத்தை ஒன்றுக்கிறாரு இல்லையா, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு நீ கெட்டிக்காரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுக்குறாரு. ஏறி வண்டியில் உட்காந்ததுலேருந்து எதையோ பேசிக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் விடுங்க. நீங்கள் திருவல்லிக்கேணியில் எங்கே போகணும்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ கடவுள் சொல்கிறாரு, 7ஆம் நம்பர் ஆஃபீஸ் வேங்கட முதலிச்சந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகவரியை அந்த விலாசத்தை சொல்கிறாரு. அட நம்ம விலாசமாச்சு அது அப்படிங்கிறாரு. சரி அப்போ யாரை பார்க்கணும் அந்த விலாசத்தில் அப்படின்னு கேட்கும்போது கந்தசாமி பிள்ளை என்பவரை தான். அட அந்த கந்தசாமி பிள்ளையே நான் தான், நல்லா போது சொன்னீங்க போங்க, கடவுளாக பார்த்து உங்களை என்னோட சேர்த்து வச்சிருக்குது, அது வேற யாரும் இல்லை, நானே தான் அந்த கந்தசாமி பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே கடவுளுக்கு இப்போ சிரிப்பு வருது. கடவுளாக பார்த்து சேர்த்து வச்ச அந்த கடவுளே நான் தாண்டா அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுக்கிட்டு இப்போ கந்தசாமி பிள்ளை கேட்குறாரு, இவ்வளோ நேரம் நான் என்னை பற்றி சொன்னலைங்களா, நீங்கள் யாருன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ அதுக்கு கடவுள் சொல்கிறாரு, நான் கடவுள் அப்படின்னு சொல்கிறாரு. கந்தசாமி பிள்ளைக்கு பகீர்னது நம்புறதா வேணாமா, என்ன இவர் கடவுளாவது நம்மளோட வந்து பக்கத்தில் உட்காந்துருக்கிறதாவது அப்படின்னு சொல்லிட்டு அவரால் நம்பவே முடியல, சிரிக்கிறாரு. சிரிச்சுக்கிட்டு ஒருவேளை உண்மையாக கடவுளாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே கடவுளாவது நம்ம முன்னாடி வந்து நிற்கிறதாவது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்புறதா இல்லையான்ற ஒரே குழப்பம் கந்தசாமி பிள்ளைக்கு. உடனே இப்போ கடவுள் சொல்கிறாரு, இல்லை உண்மையாகவே நான் கடவுள் தான், இந்த பூலோகம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்தேன், அப்படி உங்களுடைய வீட்டில் ஓரிரு நாட்களில் நான் விருந்தாளியே தங்கி இந்த பூலோகத்தை சுற்றி பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது அதீதிங்கிற வார்த்தையில் பயன்படுத்தியிருப்பார். அதீதின்னா விருந்தினராக விருந்தாளியாக அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கந்தசாமி பிள்ளை பேசுகிறாரு, சரி சரி இதை என்கிட்ட சொன்ன மாதிரி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்டேயோ அல்லது என் வீட்டுக்கு வேற வரேன்னு சொல்கிறேன் என் மனைவி கிட்டேயோ சொல்லிடாத நான் கடவுள்னு சொல்லிட்டு, அப்புறம் உன்னையும் பைத்தியக்காரன்னு என்னையும் பைத்தியக்காரன்னு நினைப்பாங்க.
என்னையா அவர் தான் கடவுள்னு சொல்கிறாருன்னா நீயும் பைத்தி மாதிரி அதை நம்பிட்டு வந்து கடவுள்னு சொல்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரையுமே பைத்தியக்காரன்னு சொல்லி நினைப்பாங்க. அதனால் என்கிட்ட சொன்னது மாதிரி வெளியில் யார்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு கந்தசாமி பிள்ளை கடவுள்கிட்ட சொல்கிறாரு. இப்போ இப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. வீடு முற்றத்துக்கு வந்துட்டாங்க. இறங்க போகிற இடம். ரிக்ஷாக்காரனுக்கு கந்தசாமி பிள்ளை சொல்கிறாரு, அதோ அந்த கம்பம் தெரியுது இல்லை, அந்த இடத்துல நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த இடத்துல நிறுத்துறாரு ரிக்ஷாக்காரன். இப்போ என்ன பண்ணுறாரு, கடவுள் வந்து தன்னுடைய பாக்கெட்லேருந்து ஒரு புதிய ₹1 தாளை எடுத்து நோட்டை எடுத்து ஆட்டோக்காரனுக்கு கொடுக்குறாரு, ரிக்ஷாக்காரனுக்கு. அப்போ அந்த ரிக்ஷாக்காரன் சொல்கிறா கடவுளை பார்த்து, சாமி நீங்கள் நல்லா இருக்கணும் சாமி அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாரு. உடனே அதுக்கு கந்தசாமி பிள்ளை சொல்கிறாரு, ஓய் கடவுளையே நீ வாழ்த்துறியா, அந்த அளவுக்கு பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே கடவுள் சொல்கிறாரு, சரி சரி விடுங்க, என்னை வாழ்த்தி காது குளிர கேட்கறதுக்கு அது அபூர்வம், அவர் வாழ்த்திட்டு போகிறாரு, எனக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்கிறாரு. உடனே கந்தசாமி பிள்ளை பேசுகிறாரு, 2 குறைச்சி கொடுத்து பாருங்க, அவர் வாழ்த்துறதெல்லாம் என்னன்னு தெரியும். உடனே இப்போ ஆட்டோ ரிக்ஷாக்காரன் பேசுகிறான், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சாமி, நான் வந்து நியாயத்துக்கு கட்டுப்பட்டவன் அப்படின்னு சொன்ன உடனே அப்போது கந்தசாமி பிள்ளை சொல்கிறார், நல்ல நியாயத்துக்கு கட்டுப்பட்டவன், உன் நியாயமெல்லாம் சாயந்தரம் கல் தண்ணிக்கு கட்டுப்பட்டவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீ கல் குடிக்கிறவன் தானே அப்படின்னு சொல்லாமல் அவர் வந்து சொல்கிறாரு. உடனே இப்போ ரிக்ஷாக்காரன் சொல்கிறான், என்ன பண்ணுறது, எல்லாம் நீ சொல்ல அதுக்கு நான் பதில் கேட்க, கடவுளுக்கு தான் கண்ணு இல்லை, இழுத்துன்னு இந்த வெயிலில் ரிக்ஷாவை இழுத்துக்குன்னு போய் பாரு தெரியும் என் கஷ்டம் என்னன்னு, கடவுளுக்கு கூட கண் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே கடவுள் இப்போ ரொம்ப சிரிக்கிறாரு. என்னடா இது, இந்த உலகத்தில் நல்லதுக்கும் கடவுளுங்கிறான் கெட்டதுக்கும் கடவுளுங்கிறான்னு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. இறங்கி நின்றுட்டு சிரிச்சுட்டு நிற்கும்போது கந்தசாமி பிள்ளை சொல்கிறாரு, இதுதான் பூலோகம் அப்படின்னு சொல்லி முடித்த உடனே கடவுள் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சட்டுன்னு வீட்டுக்கு கூட்டு போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கிட்டு அப்படியே தலையில் கற்றை முடி, ஒற்றை சடை, கங்கை நதி, உடம்பெல்லாம் புலித்தோலை போர்த்தி கொண்டு அப்படியே அவருடைய தோற்றத்தை முழுவதுமாக காட்டிக்கிட்டு பக்தா என்று கந்தசாமி பிள்ளையே கூப்பிட்றாரு. கூப்பிட்டு உடனே என்ன இந்த வரத்தை குடின்ற பார்க்கலான்னு பார்க்குறீங்களா, அந்த வேலையெல்லாம் வேணாம், நீங்கள் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறீங்க, நான் வந்து கடவுளாக தோற்றம் தர மாட்டேன், சாதாரண மனுஷால வரேன், உங்களுடைய அதிதியாக வரேன்னு சொல்லியிருக்கிறீங்கள, அதனால் அது மாதிரி வர்றதா இருந்தால் நான் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறேன், இந்த மாதிரி சித்து வேலைகள்லாம் செய்யக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு கடவுளையே கட்டளை போட்டு தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாரு. இப்போ கந்தசாமி பிள்ளையோட கடவுளும் அவருடைய வீட்டை நோக்கி போகும்போது உள்ளேருந்து அந்த கந்தசாமி பிள்ளையினுடைய பெண் வந்து குழந்தை வந்து ஓடி, ஐ அப்பா வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து, இன்னைக்கு எனக்கு என்னப்பா வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. அதுக்கு கந்தசாமி பிள்ளை சொல்கிறாரு, நானா என்னைத்தான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த குழந்தை சொல்லும், போங்கப்பா தினம் தினம் உங்களை தான் வாங்கிட்டு வரீங்க, இன்னைக்கு ஒரு நாள் ஆச்சு எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது பொறி உருண்டை கல் உருண்டை இது போல் ஏதாவது வாங்கிட்டு வரக்கூடாதா அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் கந்தசாமி பிள்ளை சொல்கிறாரு, நான் தான் உனக்கு இன்னைக்கு புதுசாக தாத்தாவை வாங்கிட்டு வந்திருக்கிறேனே அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தை உடனே ரொம்ப சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சு ஐ தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த தாத்தாவினுடைய மடியில் உட்கார தாத்தான்னு குதிக்கும். இப்போ கடவுள் வந்து கந்தசாமி பிள்ளையை பார்க்குறாரு. கந்தசாமி பிள்ளையே இதுதான் நீண்ட நாள் தவத்திற்கு பிறகு கருவேப்பிள்ளை கொழுந்தாட்ட பிறந்த ஒரே ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை அறிமுகப்படுத்துறாரு. உடனே இப்போ கடவுள் கூப்பிடுறாரு, வாடியம்மா கருவேப்பிள்ளை கொழுந்தே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அதுக்கு அந்த குழந்தை சொல்லுது, என் பேர் ஒன்றும் கருவேப்பிள்ளை கொழுந்து இல்லை, வள்ளியாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பேர் அந்த குழந்தை அதுக்கே உரிய மழலை மொழியில் சொல்லிக்குது. உடனே இப்போது வர்றதுக்கு அந்த குழந்தைய அனுப்புறதுக்கு கந்தசாமி பிள்ளை பயப்படுவார். அப்போ கடவுள் சொல்கிறாரு, நான் ஒன்றும் குழந்தைய வந்து கடித்து சாப்பிட மாட்டேன், அப்போ அந்த குழந்தைய கடவுள் கையேந்தும் போது தாராளமாக அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் குழந்தை வந்து தாத்தாவினுடைய மடியில் கடவுளினுடைய மடியில் ஏறி அமர்ந்துக்கிட்டு முத்தம் கொடுக்கும். அப்படி கொடுக்கின்ற பொழுது இந்த கழுத்திற்கு கிட்ட இருக்கக்கூடிய அந்த கட்டி போன்ற ஒரு பகுதியை பார்த்து, தாத்தா இது என்ன கழுத்தில் கருநாவப்பழம் போல இருக்குது, நாவப்பழம் சாப்பிடும்போது விழுங்காமல் இங்கேயே நின்றுச்சா அப்படின்னு கேட்கும். அதுக்கு கடவுள் சொல்லுவார், ஆமாம் நான் சாப்பிடும்போது இங்கே அடைச்சிக்கிச்சா அது அப்படியே நின்றுடுச்சு அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுப்பாரு.
இப்படி அந்த குழந்தையும் கடவுளும் பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்பொழுது தான் தண்ணீர் எடுக்க போன கந்தசாமி பிள்ளையினுடைய மனைவி காந்திமதி வருவாங்க. வந்த உடனே மனைவிக்கு வந்து இவரை அறிமுகப்படுத்தணும் இல்லையா? அப்போது இதுக்கு முன்னாடி அவர் கடவுள்கிட்ட சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னா, வீட்டுக்குள்ளே இப்போ நான் போகிறேன், என் மனைவி எல்லாம் கேட்பாங்க நீங்கள் யாருன்னா நான் என்ன உறவு முறையை சொல்லி உங்களை சொல்லுவேன் அப்படின்னு கேட்கும்போது, அப்பான்னு சொல்லிக்கவா அப்படின்னு கேட்கும்போது, வேண்டாம் வேண்டாம் அப்பான்னு சொன்னால் சொத்து பிரச்சனை வரும், அப்போ வேறு என்னன்னு சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் கடவுள் சொல்லுவார், பெரியப்பான்னு சொல்லிக்கோங்க, அப்போ தான் வந்து சொத்து தகராறு வராது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு மனைவி கிட்ட அறிமுகப்படுத்துகிறாரு. இவர் வந்து என்னுடைய பெரியப்பா அப்படின்னு சொன்ன உடனே இப்போ காந்திமதி சொல்கிறாங்க, ஆமாம் ஆமாம் இல்லை முன்னாடி ஒரு நாள் சொல்லியிருக்கிறேன், உங்கள் பெரியப்பா வந்து இங்கே வெளிநாட்டு பயணம் போயிருக்கா அவரா இவர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த இடுப்பில் இருக்கிற குடத்தை வச்சுட்டு அதில் தண்ணி மொண்டு வந்து கொடுத்து அவங்களுக்கே உரிய அந்த முறைப்படி வரவேற்று நமஸ்காரம் செய்து அவரை வந்து மரியாதையோடு வரவேற்கிறாங்க. வரவேற்று முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ கேட்குறாங்க காந்திமதி, எங்க அரிசி வாங்கிட்டு வர சொன்னேன் வாங்கிட்டு வரலையா, மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே கந்தசாமி பிள்ளை சொல்கிறாரு, அடா ஆமாம்மா மறந்துட்டம்மா நான் அப்படின்னு சொல்லும்போது இப்போ கந்தசாமி பிள்ளை கிட்ட கடவுள் சொல்கிறாரு, ஏப்பா அரிசி மூட்டையை நீ வெளியவே வச்சிட்டியா, வீட்டுக்குள்ளே கொண்டு வரவே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது இப்போ கந்தசாமி பிள்ளைக்கு பகீர்னுது. நம்ம எப்போ அரிசி மூட்டையே வாங்கலையே, கடவுள் வந்து அவருடைய சித்து வேலையை செய்ய காட்டிட்டார், கைவரிசை காட்டுறார் போல இருக்குது, எல்லாம் இவருடைய வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கந்தசாமி பிள்ளை உஷாராயிடுறாரு. ஆமாம் ஆமாம் வெளியவே வச்சுட்டேன் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சரி போய் தூக்கிட்டு வாங்க, நல்ல வேலை பண்ணீங்க. இப்போ மனைவி சொல்கிறா, இவர் வேற இதெல்லாம் நிறைய நோயாளிகளுக்கு வேற வைத்தியம் பார்க்குறாராம், இவருக்கே வைத்தியம் பார்க்க வேண்டிய நிறைய ஞாபக சக்தியை மறந்துடுறாரு, நல்ல வேலை கடவுள் தான் இவரை காப்பாற்றணும் அப்படின்னு அவங்களும் கடவுளை சொல்லும்போது கடவுள் எல்லா இடங்கள்லையும் நம்மளை கூப்பிடுறாங்களே கெட்டதுக்கும் நல்லதுக்குன்னு இப்போ யோசிக்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாரு, கந்தசாமி பிள்ளை அந்த அரிசி மூட்டையே தூக்கி பார்க்குறாரு, தூக்க முடியல, கடவுளே வந்து அதை மாயமாக கொண்டு வந்து அந்த சமைக்கக்கூடிய இடத்துல வச்சிடுறாரு. இப்போ என்ன அந்த இரவு அப்படியே இதை சமைக்கிறாங்க சாப்பிட்றாங்க. 9 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, கடவுள் வந்து உறங்கிறதுக்கு போல, அவருக்கு தூக்கம் வரல, கடவுள் எந்த நேரத்தில் தூங்கி இருக்கிறாரு. ஆனால் அந்த குழந்தை சொல்லுது, நான் தாத்தா கிட்ட தான் தூங்குவேன், தாத்தா மடியில் தான் தூங்குவேன் அப்படின்னு ஒத்த காலில் அடம் பிடிக்குது. உடனே இப்போ கந்தசாமி பிள்ளை வந்து கடவுள்கிட்ட சொல்கிறாரு, ஓய் கடவுளே இங்கே பாரு, நீ வந்து இங்கே எனக்கு தூக்கம் வரல அது வரல இது வரலன்னெல்லாம் சொல்லக்கூடாது, 9 மணி ஆச்சா, தூக்கம் வந்தாலும் வரனாலும் கட்டாயம் நீ தூங்கி தான் ஆகணும், ஏன்னா சாதாரண மனுஷனில் ஒருத்தராக நீ வந்துட்ட, அப்போ நாங்கள் என்ன வேலை செய்கிறோமோ அதே வேலையை நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை போடுறாரு கந்தசாமி பிள்ளை கடவுளுக்கு. கடவுளும் வேற வழி இல்லாமல் அந்த குழந்தை தூங்கி ஆகணுமே அதனால் அப்படியே படுக்கிறாரு. அன்று இரவு அப்படி கழியுது. அடுத்த நாள் காலையில் கந்தசாமி பிள்ளை அவர்கள் தன்னுடைய வழக்கம் போல் தொடரக்கூடிய அந்த ஆஃபீஸில் சித்த வைத்திய தீபிகை இதழை வந்து குறித்து அந்த வைத்தியம் சார்ந்து எழுதிக்கிட்டு இருக்கிறாரு. இன்றைய கணக்கில் இந்த இதழ் வந்து போகணும் அப்படின்னு ஏதோ அந்த வைத்தியம் சார்ந்து எழுதுகின்ற போது அந்த வழியே வந்து அந்த இதழை கொண்டு செல்லக்கூடியவர், அதாவது வழக்கம் போல் அவருடைய ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு கருட பச்சை புல்லுருவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைத்தியத்துக்குரிய இதெல்லாம் வச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி எழுதிக்கிட்டே இருக்கும்போது அந்த வழியில் தபால்காரன் கடந்து போகிறத பார்க்குறாரு. உடனே அந்த தபால்காரனை பார்த்து இப்போ கந்தசாமி பிள்ளை கூப்பிட்றாரு, என்னப்பா கண்டு காணாமல் அப்படியே போகிற, இன்னைக்கான இதில் வந்து நீ எடுக்கிறதுக்கு வரவே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது அப்போ அந்த தபால்காரன் சொல்கிறான், ஆமாம் இத்தனை நாள் கொண்டு போனதுக்கெல்லாம் பணத்தை கொடுத்துட்டியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே கந்தசாமி பிள்ளை நினைக்கிறாரு, ஆமாம் இல்லை இது நாள் வரைக்கும் போனதுக்கு அவருக்கு பணம் கொடுக்கல, அதனால தான் நேராக போகிறாரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது எதிரில் வந்து ரிக்ஷா நிற்கிது. அப்போ அந்த ரிக்ஷாவில் அந்த கடவுளும் குழந்தையும் முன்னாடி வந்து இறங்குறாங்க. இப்போ அந்த குழந்தை வந்து பட்டாடையை உடுத்திக்கிட்டு பட்டு பாவாடை பட்டு சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு கையில் மிட்டாய் பொட்டலங்களோடு லட்டோடு வந்து நிற்கிது. உடனே கந்தசாமி பிள்ளை வந்து கேட்குறாரு, ஓ இது வந்து கடவுள் தான் பாப்பாவுக்கு எல்லாம் வாங்கி இருக்கிறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அந்த குழந்தை சொல்லும் அப்பா கிட்ட, அப்பா நாங்கள் செத்த காலேஜு உசிர் காலேஜு எல்லாத்தையும் சுற்றி பார்த்தோமே பாருங்க, சாப்பிட்றதுக்கு கூட தின்பண்டெல்லாம் நிறைய வாங்கி கொடுத்துருக்குறாரு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கந்தசாமி பிள்ளை கடவுளை பார்த்து கேட்பாரு, எதுக்கு இதெல்லாம், இப்படி கடையிலெல்லாம் வாங்கி கொடுத்து அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று ஜீரணம் ஆகாமல் போனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னும் போது கடவுள் சொல்கிறாரு, நீ தான் வைத்தியராச்சே,
அப்படியே ஜீரணமாக போனாமல் நீ பார்த்துக்க போகிற அப்படின்னு சொல்லுவார். அப்படியெல்லாம் எதுவும் நான் பண்ணலப்பா, நல்ல பொருட்களை தான் வாங்கி கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கந்தசாமி பிள்ளை கேட்பாரு, எல்லாம் இப்படியே செலவழிச்சிட்டு இருக்கிறவங்க இப்போ எவ்வளோ தான் கையில் மிச்சம் வச்சுருக்க, பாக்கெட்டில் எவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, பாக்கெட்டில் உனக்கு தேவை ஜீவித சந்தா 25 ரூபாய் போக அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். உடனே கடவுள் யோசிக்கிறாரு, ஆமாம் கையில் இருக்கக்கூடிய பணமெல்லாம் செலவாயிட்டே இருக்குது, நம்ம வாழ்க்கை நடத்துறதுக்கு என்ன பண்ணுறது, ஏதாவது ஒரு தொழில் செய்யணுமே அப்படின்னு யோசிக்கும் போது தான் கந்தசாமி பிள்ளை கிட்ட கேட்குறாரு, இப்படி என்ன யோசனை, என் கூடவே பேசாமல் நீங்கள் பத்திரிகை ஆஃபீஸில் இருந்து என் கூட வேலை பார்க்கலாமில்ல அப்படின்னு சொல்லும்போது, அப்போ கடவுள் சொல்கிறாரு, எனக்கெல்லாம் இந்த தொழில் ஒத்து வராது, எனக்கு அதில் பரிச்சயம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அப்போ வேறு என்ன தான் தொழில் செய்யலான்னு வித்தியாசம் அப்படின்னு கேட்கும்போது, அப்போ கடவுள் சொல்கிறாரு, எனக்கு ஆடுறது நல்லா வரும், கூத்தாடுறது, அதை வேணா நான் முயற்சி செய்து பார்க்குறேனே, அதுக்கு ஏதாவது வாய்ப்பு வாங்கி தர முடியுமான்னு பாருங்களேன். நீங்கள் தான் வைத்தியராச்சே, வைத்தியம் பார்க்கறதுக்கு பல இடங்களுக்கு போவீங்க, அங்கே எங்கேயாவது எனக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி தர முடியுமான்னு பாருங்களேன் அப்படின்னு உடனே அப்போ சொல்லுவார், கூத்தாடுறது தனி ஒருவராக இருந்து ஆடினா அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குமா அப்படின்னும் போது, வேணும்னா என்னுடைய தேவியும் நான் கூட அழைச்சிக்கிறேன், தேவியும் நானும் இணைந்து ஆடினால் பார்க்காதவர்கள் யாராவது இருக்க முடியுமா என்ன அப்படின்னு கேட்கும்போது, சரி பார்க்குறேன், யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஒன்று பண்ணலாம், நான் வைத்தியம் பார்க்குற இடம் திவான் பகதூருடைய வீட்டுக்கு நான் போவேன், அங்கே வேணும்னா அவருடைய இடத்துல நம்ம ஏதாவது சிபாரிசு கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக முடிவு பண்ணி, இப்போ பார்வதி தேவியும் வராங்க, சிவன் அதாவது கடவுள், பார்வதி தேவி, கந்தசாமி பிள்ளை மூவருமாக திவான் பகதூர் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. கந்தசாமி பிள்ளை அவருக்கு அந்த உடல் தேகம் நோய்வாய்ப்படாமல் இருப்பதற்காகவும் இளமையோடு இருப்பதற்காகவும் ஆரோக்கியத்தோடு இருப்பதற்காகவும் தங்க பஸ்பத்தை அவருக்கு மருந்தாக கொடுக்கறது வழக்கம் திவான் பகதூருக்கு. அதை வழக்கம் போல் எடுத்துக்கிறாரு. பார்வதி தேவி கையில் ஒரு மூட்டையை முடிச்சியாக கட்டிக்கிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ மூவரும் கிளம்பும்போது குழந்தை அந்த ஆஃபீஸ்லேயே தூங்கிட்டு இருக்குது. உடனே கந்தசாமி பிள்ளை கேட்குறாரு, பாப்பா தூங்கிட்டு இருக்குதே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கடவுள் சொல்கிறார், அதுக்கு சரி குழந்தை அது தூங்குற மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம், தூங்கிட்டே இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மூவரும் கிளம்பி போகிறாங்க. போகும்போது அங்கே போயிட்டு வேலையாட்கள் இவரை கந்தசாமி பிள்ளையை அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய வேலையாளில் ஒருத்தர் பார்த்துட்டு திவான் பகதூர் கிட்ட போய் சொல்கிறார், இது போல் வைத்தியர் வந்திருக்கிறார், கந்தசாமி பிள்ளை கூட 2 பேரும் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே திவான் பகதூர் உள்ளேருந்து எழுந்து வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்பு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு பார்த்த உடனே கந்தசாமி பிள்ளை திவான் பகதூரை பார்த்துட்டு சொல்கிறாரு, முன்னை விட இப்போ நல்லா இருக்கு, உடம்புல மாற்றம் இருக்கு, நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறீங்களே, இந்த மருந்தையும் நீங்கள் கூட எடுத்துக்கோங்க, இது 1 வாரத்திற்கான மருந்து, நான் மீண்டும் இது காலியான உடனே அடுத்த வாரம் உங்களை பார்க்குறேன், இவங்க 2 பேரும் கூத்து நல்லா ஆடுவாங்க, இவங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு வழங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அனுமதி கேட்கலாம் அப்படின்னு வந்திருக்குன்னு 2 பேரையும் அறிமுகப்படுத்துறாரு. இப்போ திவான் பகதூர் சொல்கிறாரு, கூத்தாடுறதா இவங்களா அப்படின்னு பார்த்து கேட்குறாரு. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, பார்வதி தேவு கரிய நிறத்தோடு இருக்கிறதுனால இந்த அம்மா பார்த்தா கருப்பாக இருக்கிறாங்க, இவங்க ஆடக்கூடிய கூத்தை யார் பார்க்க போகிறாங்க அப்படின்னு கேட்ட உடனே பார்வதி தேவிக்கு கோபம் வந்துடுது. இங்கே என்ன பெண்ணாக பார்க்குறாங்க, கூத்து தானே, கலைக்கு ஏது நிறமெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக பேசுகிறாங்க. உடனே கந்தசாமி பிள்ளையும் அந்த திவான் பகதூரும் சொல்கிறாங்க, அம்மா ஏதோ நான் வார்த்தையாக சொல்லிட்டேன், இதுக்கெல்லாம் இப்படி கோச்சிக்கப்படாதுமா, பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிவனை பார்த்து திவான் பகதூர் கேட்குறாரு, நீங்கள் நடனம் நல்லா ஆடுவீங்களா, எங்கே ஒரு முறை உடனே கந்தசாமி பிள்ளையும் இடையில குறுக்கிட்டு, ஐயா நீங்கள் வேண்டும்னா ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன், இங்கே நம்மளுடைய வீட்டினுடைய நடுப்பகுதியில் ஆடட்டும், பிறகு வேணா நீங்கள் அவங்க ஆட்டத்தை பார்த்து அதுக்கப்புறம் வேணா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கந்தசாமி பிள்ளை சொன்ன உடனே சரி பார்க்கலாம் ஆடுங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ பார்வதி தேவி தன்னுடைய மூட்டையில் இருக்கக்கூடிய அந்த ஆடை ஆபரணங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் இருவரும் ஒரு அறைக்குள்ளே தன்னுடைய தோற்றங்களை மாற்றிக்கொண்டு முன்னாடி நிற்கிறாங்க. இப்போ இருவரும் சிவன் அந்த நடராஜர் தோற்றத்தோடு தனக்கே உரிய அந்த தோற்றம் என்னது, கற்றை முடி, ஒற்றை சடை, கழுத்தில் பாம்பு, நெற்றியில் பிறை, உடம்பெல்லாம் புலித்தோல், இதெல்லாம் போர்த்திய வண்ணம்
ஒரு பாகத்திலே உமையை தரித்து கொண்டு இப்படி வந்து அங்கே நடன தோற்றத்தோடு நிற்கிறாரு. பார்த்துட்டு காலை தூக்கி நடனம் ஆடுறாரு. இதை திவான் பகதூர் ஒரு 2 ஸ்டெப்பு பார்த்த உடனே என்ன கூத்து, இதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துறாரு. ஏன் அப்படின்னா, கூத்துன்னா அது ஒரு கலை நயம். அதாவது பாம்பை அணிகலனா அணியலாமே தவிர இப்படி உண்மையான பாம்பை கழுத்தில் அணிஞ்சு ஆடுறதா? இங்கே வந்து சின்ன பிள்ளைங்க போகிற வர்ற இடம், இப்படி உண்மையான பாம்பை கழுத்துலேயே போட்டுக்கிட்டு ஆடுறது? ஆடைன்னா புலித்தோலை போட்டு புலித்தோல் ஆடையை உடுத்தலாம், இப்படி உண்மையான புலித்தோலையா போத்திக்கிட்டு ஆடுறது அப்படின்னு சொல்லிட்டு, போங்கய்யா நீங்களும் உங்கள் ஆட்டம். ஏயா கந்தசாமி பிள்ளை, உனக்கு கூடவா தெரியாது இது சின்ன பிள்ளைங்க நடமாடுற இடம், இங்கே கூட்டு வந்து இப்படி இந்த மாதிரி ஒரு நடனத்தை, அது ஒரு கலையா, இதை பார்த்து யாராவது ரசிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு திவான் பகதூர் வந்து உண்மையான கடவுளுக்கு கூட அங்கே ஆட மறுப்பு தெரிவிச்சிடுறாரு. இதை கேட்ட உடனே பார்வதி தேவி கோபத்தில் மாயமாக மறைஞ்சு போயிடுறாங்க. இப்போ கந்தசாமி பிள்ளையும் கடவுளும் வழக்கம் போல் அந்த ஆஃபீஸ்க்கே போகிறாங்க. போயிட்டு கடவுள் வந்து தீவிரமாக யோசிக்கிறாரு. உடனே கந்தசாமி பிள்ளை பேசுகிறாரு, பூலோகம்னா இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே கடவுள் வந்து அப்படிங்கிறாரு. என்ன நொச்சு கொட்டுறீங்க அப்படின்னு கேட்ட உடனே கடவுள் சொல்கிறாரு, உங்களுக்கெல்லாம் எட்டம் இருந்து வரம் கொடுக்கறது தான் சரிப்படும், உங்களில் ஒருவராக வாழ்வதற்கு ஒருபோதும் முடியாது, நான் மேலிருந்து வரம் கொடுத்தாதான் அது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இப்போ கந்தசாமி பிள்ளை பேசுகிறாரு, ஆமாம் கடவுளாகி உங்களுக்கெல்லாம் அந்த வேலை தான் லாக்கிப்படும், இங்கெல்லாம் வந்து எங்களோட சாதாரண மனுஷால உங்களாலெல்லாம் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கந்தசாமி பிள்ளையும் அதுக்கு பதில் சொல்கிறாரு. சொல்லி முடிச்சுட்டு இதுக்கெல்லாம் தான் லாக்கின்னு சொன்ன உடனே அதுக்கு பதில் கொடுக்கறதுக்கு அந்த இடத்துல ஆள் இல்லை. கடவுள் வந்து 25 ரூபாவை அந்த இடத்தில் வைத்து விட்டு மாயமாக அவரும் தான் வந்த இடத்திற்கே சென்று விடுகிறார். பிறகு அந்த குழந்தை தூங்கி எழுகிறது. கந்தசாமி பிள்ளை என்ன பண்ணுவார், அந்த 25 ரூபாவை கணக்கில் வரவு அப்படின்னு சொல்லிட்டு பழைய பரமசிவம் கணக்கு ஆயுள் சந்தா 25 ரூபாய் அப்படின்னு கணக்கை எழுதி முடிக்கிறாரு. அந்த குழந்தை தூங்கி எழுந்து, அப்பா தாத்தா எங்கே ஊருக்கு போயிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்குது. இதோட அந்த கதை வந்து நிறைவடையும். கந்தசாமி பிள்ளையும் சொல்லுவார், ஆமாம்மா தாத்தா ஊருக்கு கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த கதையை வந்து ரொம்ப அற்புதமாக புதுமை பித்தன் அவர்கள் நிறைவு செய்திருப்பார். இந்த கதையின் வழியாக நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி வந்து ஒன்று என்ன அப்படின்னா, கடவுள் சாதாரணமாக பூலோகத்திற்கு வந்து இந்த பூலோகம் எப்படி இருக்கின்றது என்பதை கண்ணுற்ற பொழுது அவருக்கு என்ன தெரிய வருகிறது என்றால், சாதாரணமாக கடவுளாக இருந்தாலுமே கூட சாதாரண மனிதர்களை நாம் நினைத்தது போல ஒருபோதும் நம்மால் வாழ முடியாது. நாம் நினைத்தது போல அவரால் கடவுள் நினைத்தது போல வாழ முடியல பாருங்க. அவருக்கு உரிய அந்த நடனத்தை கூட ஆடுவதற்கு இந்த பூலோகம். அப்போ என்ன இதில் தெரிய வருது, நினைத்ததை போல் நம்மால் செயல்படுத்துவதற்கு ஒருபோதும் முடியாது என்ற கருத்து வருது. இன்னொன்று என்ன அப்படின்னா, கடவுளினுடைய அந்த சித்தாட்டங்கள் நமக்கு தெரிய இந்த கதையில் இருந்து நமக்கு 2 கருத்து உணரலாகிறது. ஒன்று, கடவுள் பூமிக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்பதை இந்த கதை உணர்த்துகிறது. ஒன்று. இரண்டாவது, கடவுளே ஆனாலும் இந்த பூமியில் வந்த பிறகு தான் நினைத்தது மாதிரி ஒருபோதும் வாழ முடியாது என்கிற இந்த 2 அருமையான கருத்தையும் கொண்டு இந்த கதையை மிக அழகாக அற்புதமாக நகர்த்தி செல்கிறார் புதுமை பித்தன் அவர்கள். என்ன நண்பர்களே, தமிழ் உறவுகளே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த காணொளியை பார்த்துட்டு முழுமையாக பார்த்துவிட்டு பிறகு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முனைவர் ஜெய் சித்ரா. நன்றி, வணக்கம்.